வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் பிறந்திருக்கு. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து அம்மன் ஆலயங்களும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுங்க. இந்த நிலையில தாங்க ஆடி மாதத்தில் 3வது செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு. இந்த 3வது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எப்படி அம்மனை வழிபட்டினா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு எப்படி ஏற்றணும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து அம்மனை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபட அனைத்து நாட்களுமே ரொம்பவே சிறப்பான நாளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வெள்ளிக்கிழமை ரொம்பவே கொண்டாடுவோம். இந்த நாளை நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையை இணைந்து வந்திருக்கக்கூடிய நாளில் அம்மனை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யணும், கடைபிடிக்க வேண்டிய விரத முறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை அனைத்தையும் போக்க உதவியாக இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அம்பிகைக்கு ஒரு ஏற்ற நாளாகவும் முருகப்பெருமானை வழிபடுவங்களுக்கு ஒரு ஏற்ற நாளாகவும் இருப்பதால் ஒவ்வொரு வாரமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் அம்பிகைக்கு நீங்கள் விளக்கேற்றியும் துர்கைக்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சில விளக்கேற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்குது. அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்வது விசேஷமான பலன்களை தேடித்தருங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய 4வது செவ்வாய்க்கிழமையாக வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. இந்த நாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமானுக்குரிய ஏகாதசி நாளோட இணைந்து வருவது ரொம்பவே சிறப்பாங்க. முருகப்பெருமானுடைய அருளும் பெருமாளுடைய அருளுடன் சேர்ந்து அம்பையனுடைய அருளை பெற்றிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருந்தால்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் ஆடி செவ்வாயில் நீங்கள் புத்திராத ஏகாதசி வந்திருக்கதால இந்த நாளை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைத்திருங்க. இந்த ஆடி 3வது செவ்வாயில் நீங்கள் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாட்டினை நீங்கள் உங்களுடைய வீட்டிலோ இல்லைன்னா அருகில் இருக்க ஆலயத்தில் கூட சென்று வழிபடலாங்க. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு செம்பில் தண்ணீர் நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன போடணுன்னா மஞ்சத்தூள், பச்சை கற்பூரத்தையும் வேப்பிலையும் போட்டு சிறிது பூ போட்டு வைத்துட்டு நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு தயார் பண்ணிக்கோங்க. அம்பிகையினுடைய படத்தை நீங்கள் இப்போ எடுத்து சுத்தமாக துடைத்து வைத்து அதற்கு முன்னாடி நீங்கள் வாழை இலையில் மாவிளக்கு செய்து நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லைனா இந்த மாவிளக்கை நீங்கள் கோவில்களை சென்று அம்மன் ஆலயத்திலும் வழிபடலாங்க. அம்பிகை போய்க்கு பார்த்தீங்கன்னா வாசனை மலர்கள் ரொம்பவே பிடிக்குமா, அதனால் முடிந்தவரை மல்லிகை பூ போன்ற வாசனை மிகுந்த மலர்களை அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. அம்பிகைக்கு நீங்கள் ஆடி செவ்வாயில் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம், அதனால் ஏற்படக்கூடிய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடுங்க. அதோடு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ரத்தம் தொடர்பான நோய்களும் தீர்ந்துடுவதாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நீங்கள் அம்மவனுக்கு மாவிளக்கு போட வேண்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை தவறாமல் வழிபட்டு பாருங்கள். காலையில் நீங்கள் மாவிளக்கு போட்டு வழிபட நினைத்தீங்கன்னா அதற்கான சரியான நேரமாக 7:45 மணி துவங்கி 8:45 மணி வரையிலான நேரத்திற்குள்ள நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டினை செய்யலாம். காலையில் செய்ய முடியாதவங்க கூட இருப்பீங்க, வேலைக்கு செல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்களா. அப்படி இருக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை முடித்து வந்து பிறகு எப்போது போலவே மாலை 6 மணிக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் நீங்கள் அம்மனுக்கு அலங்காரம் செய்து இந்த மாவிளக்கை ஏற்றி வழிபடலாங்க. இந்த நேரத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்று மாவிளக்கு போட்டு அம்பிகை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கினை நீங்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுப்பதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க.
ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனுக்கு வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தை தான் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுவீங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அதுவே இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மாவிளக்கு போடுவது பெருமாளையும் முருகனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மாவிளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து அம்மனிடம் நீங்கள் என்னைக்கு கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு பலன்களாக பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தை, சுபகாரிய தடை நீங்க, நோய் நீங்க என பலவிதமான வேண்டுதல்களை நிறைவேற இந்த ஒரு வழிபாட்டினை நீங்கள் செய்வதால் உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னா உடனடியாக கிடைத்திடுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயங்களில் கூழ் வார்த்தல், பால்குடம் ஏந்துதல்னு, தீ மிதித்தல்னு அனைத்து அம்மன் ஆலயங்களும் சிறப்பாக திருவிழாக்களாக கொண்டிருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும்னு வரத்தை கொடுத்துருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்குமா. ஆடி மாதத்தில் மட்டுங்க சிவன் சக்திக்குள்ள அடக்கமாகி விடுவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த மாதத்திலே நீங்கள் அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். பூமாதேவி தான் அம்மனாக அவதரித்து இந்த ஆடி மாதத்தில் சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் இந்த ஆடி செவ்வாயில் வெள்ளிக்கிழமைகளும் விரதம் இருந்து நீங்கள் அம்மனை வழிபட்டிங்கன்னா நல்ல கணவன் உங்களுக்கு அமைவாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் கூழ் பார்த்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலன்களை அள்ளி கொடுப்பா அம்மனுமே. குடும்பத்தில் அமைதி பிறக்க வேண்டும்னு ஆடி மாதங்களில் அம்மனுக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதும் அம்மன் அணிவித்த வளையல்களை அணிவதுமே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை இருந்து விடுதலை தரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காற்று மழையும் ஆடி மாதத்தில் அதிகமே இருக்கும். காற்றை காளியும் மழையை மாறின்னு சொல்வோம். நன்றி கடன் செலுத்தும் விதமாக தான் இந்த மாதத்தில் நாம் அம்மனுக்கு கூழ் வார்த்து வழிபடுறோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அம்மை நோன்னு கூட கடு வெயில் காலமான சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்கள் முடிந்து அடுத்த பருவ காலம் பார்த்தா தொடங்குது. இதனால் ஆடியில் தான் அதிகமாக காணப்படுதுங்க. காரணம் அதீத வெப்பம்னு வறட்சியான காற்று, வெப்பம், வறட்சியால் ஏற்படுகின்ற நோய், மழை பெய்து மண் குளிர்ந்தா குறையும். காற்றினுடைய வேகமும் குறைந்துவிடும். மழை வேண்டிய இத்திருவிழாக்கள் பல கிராமங்களில் அம்மனுக்காக விழாவாக கொண்டாடுறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருக்குது. இதனால் தாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து அம்மன் கோவில்களுமே தேர் திருவிழா, தீமிதி திருவிழான்னு அனைத்து விதமான விசேஷ கோலமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு, கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடுன்னு அனைத்து வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் தான் தட்சிணாயம் தொடங்குதான். அதாவது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா வட திசையில் இருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரையுமே 6 மாதங்கள் கொண்டதாக இருக்குதுங்க. இந்த காலம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்களும் இரவு பொழுதாக சொல்லப்படுது. இந்த புண்ணிய காலத்தில் நீங்கள் நதிகளில் நீராடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தருது. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு, ஆடி பூரன்னு, ஆடி அமாவாசை அனைத்துமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஆண்டாள் பார்த்தீங்கன்னா அவதரித்த தினம்தான் நம்ம ஆடிப்புறமாக கொண்டாடுறோம். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனருக்கு எழுந்தருளிப்பார். அப்போது திருப்பாவை, திருநாச்சியார் மொழி, திருப்பல்லாண்டு பாடி வழிபாட வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்நியத்தில் நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதாக சொல்லுவாங்க. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஹயக்ரீவர் அவதாரமும் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. அன்றைய தினம் நீங்கள் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. ஆடி செவ்வாய் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் தேடிக்குழின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளிச்சின்னா உங்களுக்கான மாங்கல்ய பலமும் அதிகரித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அம்மனுக்கு சாற்றக்கூடிய வளைகாப்புகளை வளையல்களை நீங்கள் அணிந்து கொள்வதால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியன்னு செல்வம், அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளை அதிகாலை எழுந்து குளித்துட்டு நீங்கள் தூய ஆடை அணிந்து கொண்டு பின்பு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா
சாணத்தை பிள்ளையாராக பிடித்து வைத்து அதில் நீங்கள் செவ்வரளி இல்லைன்னா செம்பருத்தி பூ இது ஏதாவது வச்சு வழிபடுவதும் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை சேர்த்துடுங்க. இந்த பதிவில் ஆடி மாதத்தில் அம்மனை எப்படி வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கொண்டா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.